போங்க, நீங்க வருவீங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆமா ஆமா, நல்லத்த போயிட்டு இருக்க. ஏங்க போன் பேசலாம் இருக்கட்டும், யார் வந்திருக்கான்னு பாருங்க. கொடுங்க. இவ்வளவு தைரியம் இருந்தா கையில இருந்து போனை போடுங்க. போனை கொடு. ஏய், இப்ப எதுக்குடி உன் புருஷன் அடிச்ச? போனை போடுங்கண்ணா பின்ன என்ன பண்ணுவாங்க? போன புடுங்கனா அதுக்கு நான் அடிப்பியா? கோவம் வந்துருச்சு, அடிச்சிட்டேன். நீங்க பண்றதை கூட தான் நிறைய விஷயம் எனக்கு பிடிக்காம இருந்திருக்கு, கோவம் வந்திருக்கு. அதுக்கு எனக்காச்சும் உங்களை அடிச்சிருக்கேனா? சரி மன்னிச்சிரு, தெரியாம அடிச்சிட்டேன். சாரியா? சாரி கேக்குற? வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி கை நீட்டி அடிச்சுட்டு சாரி கேட்டா போதுமா? அக்கா, புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதா செய்யும். அதுக்கு என்ன இப்போ? புருஷன் பொண்டாட்டினா சண்டை போடலாம், அது தனியா இருக்கும்போது. வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி சண்டை போட்டா என்ன நினைப்பாங்க? இதுவே சபரி ஒண்ணு அடிச்சிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பல. அக்கா, இப்ப எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க? நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. சபரி, இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நிறைய தடவை இந்த மாதிரி நடந்திருக்கீங்க. என்ன சபரி சொல்றீங்க? என் தங்கச்சி உங்களை கை நீட்டி இருக்காளா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஆமா, இவனை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே எனக்கு இவனை பிடிக்கல. அதுக்கு என்ன இப்போ? பிடிக்கலையா? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ண? நான் எங்க கல்யாணம் பண்ணேன்? அம்மா அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு வர மாப்பிள்ள நல்லா அழகா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், எனக்குன்னு எவ்வளவு ஆசை இருந்துச்சு. ஆனா அம்மா அப்பா இவன் நல்லவன், சொந்தக்காரன்னு சொல்லி இவனை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. ஓஹோ, உன்னை விட கலர் கம்மியா சம்பாதிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இதுவே ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு ஆம்பளைக்கு நடக்கிறதுனால யாருமே கேட்காம இருக்காங்க. ஆம்பளையோட அழகு உருவத்துல இல்ல, அவர் உன்னை எப்படி பாத்துக்கிறாருன்னு இருக்கு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு உன்னையும் உங்க அப்பா அம்மாவையும் பாத்துக்கிறாருல, இந்த மாதிரி புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. சபரி, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இந்த மாதிரி திமிரு பிடிச்சவளுக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சா இப்படிதான் பண்ணுவா. இவ கூட எல்லாம் வாழ முடியாது, பேசாம டிவோர்ஸ் பண்ணிருங்க. நீங்க சொல்றதுதான் கரெக்டு தாங்க. ஒரு ஆம்பளையால எது இல்லைன்னா கூட நிம்மதியா வாழ முடியும், ஆனா மரியாதை இல்லாம வாழ முடியாது. உங்களுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் எதுங்க சேர்ந்து ஒண்ணா இருக்கணும்? நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாங்க.